ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது சிக்கன் லாலிபாப். குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லாலிபாப் செய்யறதுக்கு இப்போ நம்ம மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இங்கே நான் 2 முட்டையை உடைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம சிக்கன் வாங்கும்போது லாலிபாப்க்குன்னு கேட்டோம்னா அதுக்கேற்றாப்புல கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ சிக்கனில் மசாலா நல்லா படும்படி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு கார்ன்ஃப்ளோர், கூடவே இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்குது. இப்போ இதில் ஒரு சிக்கனாக இதே போல் சேர்த்துக்கலாம். சிக்கனை போட்ட உடனே திருப்ப வேண்டாம், கொஞ்ச நேரம் வேகட்டும்ட்டு அப்புறம் திருப்பி போடலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வருது. கேஸை சிம்மில் வச்சிடலாம். இப்போ அடுத்த பக்கத்துக்கு நம்ம திருப்பி போட்டு சிக்கனை நல்லா வேக வைக்கலாம். இப்போ நம்மளுக்கு 2 பக்கமும் சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ இது எண்ணெயிலிருந்து நம்ம எடுத்துடலாம். இதே போல் நம்ம மசாலா தடவி வச்சுருக்க எல்லா சிக்கனையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா சிக்கனையும் பொரித்து எடுத்துக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.